ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு தால் தடுக்கா, அதாவது தால் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன். அதே மாதிரி பூண்டு ரசம், ரசம் வந்து கடைசி வரைக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி, அதில் நல்ல ஒரு நல்ல டேஸ்டியான பூண்டு ரசமும், அப்புறம் இது காய் பண்ண போகிறேன். காய் வந்து கேரட்டு, பட்டாணி போட்டு நல்ல ஒரு டேஸ்டியான காய் பண்ணுறேன். ஒரு சாலட், இது இல்லாமல் ஒரு சாலட், அது வந்து வெயிலுக்காக ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சாலட், யூனிக்கான சாலட்டு. நீங்கள் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு நான் இப்போது இது குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கேஸ் நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குக்கரில் தான் வைக்கிறதா இருக்குது. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. இதை வந்து நான் இப்போ குக்கரில் வச்சுக்கிறேன். ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ காய் பண்ணுறதுக்கு கேரட்டு, பட்டாணி இது ரெண்டும் போட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு கறி பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் போடுறேன், காஞ்ச மிளகா, அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரீன் பீஸ் வந்து நல்லா முளைவிட்டு இருந்தது, கொஞ்சம் நாள் ஆனது, அதனால் நல்லா முளைவிட்டு இருந்தது. அதை நான் உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இப்போ அது கூட போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட் வந்து நல்லா நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கேரட் வாங்கும்போது நம்ம லைட் ஆரஞ்சாக இல்லாமல் டார்க் ஆரஞ்சாக இருக்கிறதா நம்ம பார்த்து வாங்கினோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கேரட் கிடச்சிது. அதை நான் வந்து இப்போது போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக அது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பெருங்காயம் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பேன் நான், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 5-6 தக்காளி, அதை வந்து நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணிவிட்டு அதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த அதை வந்து தக்காளியை இப்போ நான் போட்டுடுறேன். போட்டுட்டு புளித்தண்ணி விடுறேன். அந்த புளித்தண்ணி விடுற பிட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. அந்த புளித்தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த ஹீட் குறைஞ்சிரும் புளித்தண்ணி விட்ட உடனே. அப்போ நான் நல்லா கரைக்கிறேன். இப்போது நல்லா கரைச்சிட்டு அதில் நல்லா நம்ம கையில் ஃபுல்லாக கரைச்சிட்டு அந்த அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்தேன். ஒரு 4 பேருக்கு தாராளமாக ரசம் இருக்கும். இப்போ வந்து நம்ம அதில் இருக்கிற சக்கையை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். ஏன்னா அது தெளிவாக ரசம் நல்லா கலக்கி எல்லாருமே கடைசி வரைக்குமே உங்களுக்கு அந்த ரசம் நல்லா இருக்கும். அதுக்காக அடுத்தது ஒரு சாலட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாங்க, நிறைய சாலட்ஸ் ரெசிபி போடுங்கன்னு. நானுமே பண்ணுவேன் சாலட்ஸ் நிறையா. ஸோ அதனால நான் போடுறேன். வெள்ளரிக்காய் ஒரு 2 வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மேங்கோ, அந்த நல்ல பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மிளகு பொடி, மிளகு இடித்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதிலேயே ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா லெமன் இருந்தால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் நான் சேர்க்குறேன். அது என்னன்னா வறுத்த வேர்க்கடலை. இது கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா நீங்கள் பச்சை கடலை கிடைச்சா வறுத்து இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுத்துட்டு கூட தோலை எடுத்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள். அது போட்டுட்டு கொஞ்சமாக சாட் மசாலா போடுறேன். இது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நம்ம பிங்க் சால்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலாவும் போடுறேன். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாலட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஆசையாக சாப்பிடக்கூடியது. வேர்க்கடலை இருக்கிறதுனால ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஐட்டம் நான் ஆட் பண்ணுறேன். இது என்னென்னா வீட்டில் பண்ண பன்னீர். அதாவது ஒரு 1/2 லிட்டர் பாலில் பண்ண பன்னீர் தான் இது.
அதில் ஒரு அரை நான் பன்னீர் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுங்கிறதும் நான் காமிக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் இன்னைக்கு சாலடு. அப்புறம் ரசத்துக்கு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி 2 சேர்த்துக்கலாம். வீட்ல அரைச்ச மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி இது. அத நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ புளி வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, நெறைய கிடையாது, எடுத்திருக்கேன். நீங்க பூண்டு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். இதுக்கு தாளிச்சு கொட்ட நான் கொஞ்சமா ஆ இப்போ நெய் தான் விட்டுருக்கேன். நெய் விட்டு கடுகு, ஜீரகம் 2ம் போட்டிருக்கேன். கடுகு, ஜீரகம் போடுற பிட்டும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. சாரி. அதிலேயே வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா? மல்லி, பூண்டு, ஜீரகம் அதையும் நானு அதிலேயே போடுறேன். அந்த ஆயில்லயே போட்டு வதக்கிக்கலாம். நெய்ல தான் தாளிச்சு கொட்டுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெயிலயும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நெய் ஆனா உடம்புக்கு நல்லது. இப்ப அதிலேயே அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். தெளிவா இருக்கும். ஃபுல்லா கடைசி வரைக்கும் தெளிவாவே இருக்கும். அப்புறம் இப்ப காய் வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு 10 நிமிஷமா காய் அப்படியே அடுப்புலயே இருக்கு. லைட்டா வந்து கீழ பிடிக்கிற மாரி கூட ஆயிடுச்சு. ஏன்னா, கொஞ்ச நேரமா நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால அத டக்குன்னு பார்க்க முடியல. இப்ப காய்க்கு தேவையான அளவு தேங்காய், உப்பு. தேங்காய் உங்க விருப்பம் தான். தேங்காய் போடாட்டி கூட இந்த காய் நல்லா இருக்கும். கொஞ்சம் காரப்பொடி போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் தேங்காய் போட்டு பண்றேன். அடுத்தது தால் தடுக்கா பண்ணிக்கலாம். தால் பாருங்க நல்லா வெந்து நல்லா இருக்கு. அந்த ஆனியனோட சேர்த்து வேக வச்சாச்சு. இப்ப தாலுக்கு நான் வந்து நெய் தான் விடுறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டு கடுகு, ஜீரகம் 2யும் தாளிச்சுட்டு அதிலேயே கொஞ்சம் பச்சை மிளகாய், பழுத்த பச்சை மிளகாய் கொஞ்சம் அதுதான் என்கிட்ட இருக்கு. அதனால அத போடுறேன். கிரீன் சில்லி கிரீனா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா பூண்டு, ஒரு 5, 6 பல் பூண்டு அத பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு இல்லாமயும் பண்ணலாம். நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் வாசனையோட சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து கொஞ்சமா கொத்தமல்லி வந்து நான் அந்த இதுலயே போடுறேன். சப்போஸ் வந்து உங்ககிட்ட அந்த நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டேன் இல்லையா பருப்புல, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லன்னா நீங்க நார்மலா ஆனியன் கட் பண்ணி ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. இல்ல ஆனியன் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறுமனவே தால் வந்து வெறும் கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுவே வந்து தால் தடுக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இதான் லஞ்சு. தால் தடுக்கா, ஒரு சாலடு, அப்புறம் கேரட் கறி, நல்ல தெளிவான ரசம். ரசம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அடியா அந்த அந்த மாதிரி எல்லாம் வண்டலா இருக்காது. நிறைய வந்து இந்த தக்காளி தோல்லாம் இருக்காது. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.